எம்டிஎஸ் அகாடமி, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகள் இணையம் இணைந்து நடத்துகின்ற இந்த பார்த்தேன் ரசித்தேன் நிகழ்வில் கலந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி. திலகவதி அம்மையார் அவர்களுக்கு மிக்க நன்றி. ரொம்ப பெரிய ஒரு அறிமுக உரை கொடுத்திருக்கீங்க. வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு இந்த படம் பேரு மெய்யழகன். அதனுடைய இயக்குனர் சி பிரேம்குமார் அப்படிங்கிறவரு. தயாரிப்பு நம்ம நடிகர் சூர்யா, ஜோதிகா அவங்க 2 பேரும் தான் தயாரிப்பு இந்த படத்தோடது. நடிகர்கள் கார்த்தி இருக்காரு, அரவிந்த் சாமி இருக்காரு, அதுக்கப்புறம் அப்படியே நிறைய பேர் இருக்காங்க அந்த படத்துல. முக்கியமா இவங்க 2 பேர் தான் இந்த படத்துல. வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர்நீச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பழசு அப்படின்னா கூட இப்ப வரைக்கும் அந்த எதிர்நீச்சல் போடுறது அப்படிங்கிறது நிக்கவே இல்லை. இன்னும் நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். தண்ணீர்ல வாழும் உயிரினம் கூட கொஞ்சம் அப்படியே தத்தளிச்சு நம்ம அப்படிதான் தத்தளிச்சுக்கிட்டே இருக்கோம். அது கூட கொஞ்சம் அப்பப்போ அப்படி ஒரு ரெஸ்ட் எடுத்துக்குமோ, அந்த மீன் கூட அப்படியே ஒரு ஓரமா போய் ஒதுங்கி நின்று கொஞ்ச நேரம் அமைதியா இருக்குமோ. நம்ம அப்படி இருக்கிறதே இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்மளும் அப்பப்ப நிதானிச்சு கொஞ்சம் அப்படி வாழ்க்கையை வாழ கத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்பவுமே அப்படிதான் நான் நினைக்கிறது உண்டு. அதுதான் எல்லாத்துக்கிட்டையும் நான் பகிர்றதும் கூட. கதைகள், திரைப்படங்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தோணும் அப்படின்னா, சில இடத்துல நம்மளே பொருத்திக்குவோம். இந்த இடத்துல நம்ம அந்த அந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு நம்ம அந்த பொருந்தி போற மாதிரி இருக்கும். சில நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில நடந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது நல்லதா இருந்தா மகிழ்ச்சியா இருக்கும். சிலது அழுக வரும். சிலதுல அப்படியே நெகிழ்ந்து போயிருப்போம். அந்த மாதிரி கேட்டகரியில இந்த படம், இந்த மெய்யழகன் அப்படிங்கிற இந்த படம் நம்மள கொஞ்சம் நெகிழ வைக்கவும் செய்யும், மகிழ்ச்சியா இருக்கவும் செய்யும் இந்த படம். நல்லது ஒரு திரைப்படம். அப்படிதான் நான் இதை பாக்குறேன் நானு. நீங்க எல்லாம் பாத்துட்டீங்களான்னு தெரியல. ஆனா நல்ல படம். கதைன்னு எடுத்துட்டீங்கன்னா, சொத்து பிரச்சனையெல்லாம் அண்ணன் தம்பி எல்லாம் சண்டை போட்டுட்டு அந்த வீட்டை இவர்கிட்ட இருந்த ஜெயபிரகாஷ் அவருடைய அதான் அறிவுடை நம்பி அவர்கிட்ட வீட்டை புடுங்கிட்டு அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் ஏமாத்திடுவாங்க. அதனால இவரு தன் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு அன்னைக்கு நைட்டோட நைட்டா வண்டி ஏறிடுவாரு. வண்டி ஏறி நம்ம எங்கேயாவது போய் பொழைச்சுக்கலாம், இங்க இருக்க வேண்டாம். அதுக்கு அவருக்கு ஒரு அவமானமா இருக்கும். எவ்வளவுதான் ராஜ்கிரண் இவங்க எல்லாமே தடுத்தாலும் அவர் இல்ல இல்ல இதுக்கு மேல நான் இங்க இருக்கல அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவார். அது மெயினா அஃபெக்ட் ஆகுறது அவருடைய மகன். அதை சரண் சக்தி தான் நடிச்சிருப்பாரு. அந்த இடத்துல இளவயதா மகனா நடிச்சிருப்பாரு. அவர் ரொம்ப அழகா நடிச்சிருப்பார். அவரு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த படம் காமிக்கும் போதே தஞ்சாவூர் கோயில் எல்லாம் வரும். அந்த நந்தி எடுத்த உடனே வர்றதே நந்தி தான். நந்தி வரும், தஞ்சாவூர் கோயில் அத நல்லா இது பண்ணிருப்பாங்க. யானை எடுத்த அந்த யானை வர்றது வந்த உடனே அந்த ஹீரோவை அப்படி தொட்டு கொடுக்கும். அவன் கண்ணுல இருந்து அப்படியே தண்ணி வழியும். ரொம்ப அழகா எடுத்திருப்பாரு இந்த இயக்குனர். எல்லா சீனும் பாத்தீங்கன்னா நம்ம உத்து பார்க்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும். அப்பதான் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அந்த யானை பத்தி அந்த யானையுடைய பாகன் சொல்லுவாரு, இது குட்டியா வந்தது ஞாபகம் இருக்காடா, உனக்கும் உன்னோட உயரத்தை விட இப்படி கம்மியா வந்தது, அப்புறம் இப்ப பாரு உன் உயரத்துக்கு நிக்குதுன்னு சொல்லுவாரு. அதே யானை கடைசியா திரும்பி வரும்போதும் அந்த யானை பெருசா வளர்ந்துருக்கும். நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அந்த யானை இவனை அடையாளம் கண்டுக்கும்னு எதிர்பார்த்தேன். அதை அந்த படத்துல வரல. அது எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் தான். அந்த யானைகள் எப்பவுமே ஞாபகம் வச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அது அந்த இடத்துல சொல்லியிருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். அது ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஊரை விட்டு போகும்போது நம்ம நடிகர் கமலஹாசன் இருக்காரு, உலக நாயகன். அவரு குரல்ல ஒரு பாட்டு வரும். அவ்வளோ கணீர்னு ஒலிக்கும். அது அவ போறது ஒரு பக்கம் நம்மளுக்கு வருத்தமா இருந்தாலும் அந்த குரல்ல கமலஹாசன் பாடுறது அவ்வளோ ஒரு பாதிப்பு கொடுக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இப்போ அவங்க இருந்து ஊருக்கு போயிட்டாங்க. திருப்ப மறுபடியும் ஒரு ஊருக்கு வருவார். இதுதான் கதை. ஒண்ணும் பெருசா ஒண்ணும் பெரிய கதையா ஒண்ணும் இருக்காது. அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் சென்னையில போய் எப்படி செட்டில் ஆகுறாங்க, அங்க போய் என்ன கஷ்டப்படுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த படத்துல காட்டப்படல. இங்கிருந்து ஏன் கிளம்பி போனாருங்கிறது கதை. அதுக்கப்புறம் அங்கிருந்து திரும்பி வர்றாரு, அதை மட்டும்தான் அப்படித்தான் கொண்டு வர்றாங்க. நடுவுல அவர் கஷ்டப்பட்டது ஒரு பாட்லயே ஒரு பெரிய ஆள் ஆக்கிட்டாங்கிற மாதிரி எல்லாம் கதையெல்லாம் இல்லை. அது வரைக்கும் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைச்சேன் நான். அவர் கல்யாணம் ஆகி அவருக்கு ஒய்ஃபு, பெரிய குழந்தை இருக்கும். அதுக்கப்புறமேலு இங்க நீடாமங்கலத்துல தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கிற அந்த நீடாமங்கலத்துல அவருடைய சித்தப்பா பொண்ணு. அவ சின்னதுல இருந்து அவர்கிட்ட ரொம்ப பாசமா இருப்பா. அந்த சித்தப்பா பொண்ணு போனான்னு பேரு. அவளுக்கு திருமணம் நிச்சயம் பண்ணியிருப்பாங்க. அவளை பார்க்கணும், நீ வந்தாதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், நீ வந்தே ஆகணும் அண்ணான்னு நிப்பா. அதனாலதான் இவன் மனசே இல்லாம கிளம்புவான் அங்கிருந்து.
அவங்க அப்பா அம்மா யாரும் வரமாட்டாங்க. அரவிந்த் சாமி மட்டும்தான் வருவா. அப்படி அவங்க ஒய்ஃபும் வரமாட்டா. இவங்க வரும்போது அது கிளம்பி வர்றது அதுதான் கதை. ஆனா அவனுக்கு அங்கிருந்து கிளம்பும் போது மனசே இருக்காது. போகணுமா, போய்தான் ஆகணுமா, இப்படியே உட்காந்துட்டுமா அப்படின்ட்டு. அந்த ஒரு மனசுல ஒரு அப்போ முதல்ல நடந்த விஷயங்கள் எல்லாமே மனசுல வந்து அழுத்திட்டே இருக்கும். அதனால போகலைங்கிற மாதிரி இருப்பான். அவன் ஒய்ஃப் நான் போயிட்டு தான் வாயேன் அப்படின்னு சொல்லி அனுப்புவா. எல்லாமே ரொம்ப நேச்சுரலா இருக்கும். நம்ம வீட்டுல எப்படி ஒரு விஷயம் நடக்குமோ அதே மாதிரியே இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ரசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. இது ஒரே ஒரு நாளத்த கதை தான். சென்னையில இருந்து கிளம்பி தஞ்சாவூர், தஞ்சாவூர்ல இருந்து நீடாமங்கலம் அங்க போயிட்டு வர்றது. இதுதான் கதையே. அவரு நம்ம அரவிந்த் சாமியோட பேர் கூட வந்து அருள்மொழி அந்த படத்துல. அவரோட பேரும் அழகா இருக்கும். ரொம்ப அதிகமா அதை சொல்ல மாட்டாங்க. அருள்மொழி தான் அவருடைய பேரு. அவரு வந்து இந்த கார்த்திய சந்திக்கிறது, அவங்க 2 பேரும் பழச நினைச்சு பாக்குறது. இதுதான் கதை. நீடாமங்கலத்துல வந்து வந்த உடனே ரொம்ப இவரு கார்த்தி வந்து ஆக்சுவலா வந்து ரொம்ப கலகல கலகலன்னு வந்து அப்படியே அவர் கூட அப்படியே ஒட்டி போயிருவாரு. எல்லா விஷயத்தையும் சொல்லுவாரு. இவருக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காது எல்லாமே அவருக்கு தெரியும். சரி. இந்த கார்த்தி யாரு அப்படிங்கிறது அரவிந்த் சாமிக்கு புரியவே புரியாது. சரி யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் இவர் கேட்க போகும்போதெல்லாம் பின்னால வந்துருவாரு. ஏன்னா அவரு கார்த்தி வந்து அரவிந்த் சாமிய விட்டு நகரவே மாட்டாரு. ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் கூடவே இருக்கணும்னு இருந்துட்டு இருப்பாரு. அப்படி இருக்கும்போது, இவரு யாரு அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கவங்க யார்கிட்டயாவது கேட்கலான்னா கூட இவன் வந்து முன்னால நின்றுவாரு. இவருக்கு வந்து என்னன்னா, இவ்ளோ தூரம் நம்மள பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கான். இவ்ளோ தூரம் நம்மள வந்து மரியாதையா இது பண்றான். கூடவே இருக்கான். இவன போய் யாருன்னு கேட்டோம்னா, அவன் மனசு வந்து கஷ்டப்படக்கூடாதுல்ல. அப்படிப்பட்ட ஒருத்தனை எனக்கு தெரியலன்னு நம்ம எப்படி சொல்றது? அப்படிங்கிறதுனாலயே அரவிந்த் சுவாமி அத கேட்க மாட்டாரு. மனசுக்குள்ளேயே வச்சுட்டு, எப்படியாவது பதில் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேடுவார். அதுதான் அந்த படத்துல கடைசி சீன் வரைக்கும் இதுதான் கதை. தஞ்சாவூர்ல வந்து அவரு இறங்கிட்டு கூட ஒவ்வொரு இடத்துலயும் நல்லா எடுத்திருப்பாங்க. தஞ்சாவூர்ல இறங்கிட்டு அந்த பழைய வீட்டு பக்கம் போவாரு. அது ஒரு ஏக்கத்தோட ஒரு பார்வை. அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போகும்போது, கோயில்ல சுத்தி வரும்போது, இப்பதான் நம்ம கையில எல்லாத்து கையிலயும் மொபைல் ஃபோன் இருக்கே. எங்க போனாலும் அப்படியே வீட்ல பேசிக்கிட்டே தானே போறோம். அங்க போயிட்டு அந்த கோயில சுத்தி வரும்போது கூட ஒய்ஃப் கிட்ட கூப்பிட்டு பேசிட்டே வருவாரு. ரொம்ப நேச்சுரலா எடுத்திருப்பாங்க அந்த இடத்துல எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த நீடாமங்கலம் போறதுக்கு பஸ் ஏறுவார். பஸ் ஏறுனா அங்க நம்ம கருணாகரன் இருப்பாரு நடிகர். அவருதான் கண்டக்டரா வருவாரு. அந்த இடத்துலயும் ஒவ்வொரு சீனும் இவரு போன உடனே இவருக்கு தெரியாது. இடம் இருக்கு கண்டக்டர் இடத்துல போய் உட்காந்துக்குவாரு இவரு. அவரு வந்து பாப்பாரு. என்ன பஸ்ஸுக்கு புதுசா? ஊருக்கு புதுசாலாம் கிடையாது. பஸ்ஸுக்கு புதுசா? ஆமா ஏன் என்ன? கண்டக்டர் இடத்துல உட்கார்ந்திருக்கிறியே அப்படிம்பாரு. அந்த மாரி எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஒரு நகைச்சுவை அந்தந்த இடத்துல தொட்டு தொட்டு போகும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் அந்த இடத்துல எப்படி பார்த்தேன்னா, இவரு சொல்லுவாரு, "நீடாமங்கலம் வந்தா சொல்லுங்க" அப்படிம்பாரு. அவரு வந்து இதுதான் எனக்கு வேலையாங்கிற மாரி ஒரு முறைச்சுட்டு கருணாகரன் அந்த பக்கம் போயிருவாரு. இவரு என்ன பண்ணுவாரு, பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட சொல்லுவாரு, "நீடாமங்கலம் வந்தா சொல்றீங்களா?" அப்படிம்பாரு. அவரு "நான் சொல்றேங்க" அப்படிம்பாரு. இருந்தாலும் இவருக்குள்ள ஒரு பதட்டம். இப்போ சேயன் ஐயா கூட வெளிநாடு போயிட்டு வந்திருக்காரு. என்ன இருந்தாலும் நம்ம வெளிநாடு தனியா போனோம் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு அது ஒரு ஒரு முன் ஜாக்கிரதையா பார்த்துட்டே இருப்போம். இடம் வந்துருச்சா? இப்ப பக்கத்துல இருக்கவங்க நம்மளுக்கு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? ட்ரெயின் ஸ்டேஷன் வந்துருச்சா? இல்லையான்னு. அந்த ஒரு பதட்டம். அது நான் எப்படி பார்த்தேன்னா, கிராமம்னு கிடையாது, வெளிநாடுன்னு கிடையாது. எங்க நம்ம இடத்த விட்டு வேற தெரியாத இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா, அந்த பதட்டம் மனுஷனுக்கு தொத்திக்குது. அப்படிங்கிறத அந்த இடத்துல அரவிந்த் சாமி வந்து அப்படியே பதட்டத்த அப்படியே மெதுவா மெல்லியதா காமிச்சிருப்பாரு அந்த இடத்துல. அது ஒரு நல்ல சீனு. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து கல்யாண வீடு. கல்யாண வீட்ல அந்த புவனா வந்து அவ்வளோ ஒரு அந்யோன்யம் காமிப்பா அவங்க அண்ணா கிட்ட. அந்த இடத்துலயே அவ ரொம்ப உரிமையோட பேசுவா. பார்த்தே அவங்கலாம் வருஷக்கணக்கு இவங்க ஊர விட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க பார்க்கவே இல்லைங்கிறது வேற விஷயம். இருந்தாலும் அவன் வந்து அப்பப்போ இவளுக்கு சட்டை அனுப்புறது, அந்த மாரி எல்லா விஷயங்களும் நடந்துட்டு தான் இருக்கும். இவ என்ன பண்ணுவா, அவன பார்த்தோனே ரொம்ப உரிமையோட பேசுவா. அது நல்லா இருக்கும். ஒரு இதா இல்லாம ஒரு குடும்பத்துல அவங்க அண்ணன்கிட்ட என்னதான் நீ தூரத்துல இருந்தாலும் என்கிட்ட தான்டா இருக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு உரிமை அந்த இடத்துல இருக்கும். அந்த மேடையிலேயே வந்து அவன் கொண்டு வந்து அத்தனையும் ஓபன் பண்ணி போட்டுக்குவா. சங்கிலியில இருந்து வளையல்ல இருந்து எல்லாமே எடுத்து போட்டுக்குவா. அந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்கும் அந்த பொண்ணு. அவங்க வந்து பேரு சுவாதி அவங்க பேரு. நல்லா அழகா நடிச்சிருப்பாங்க. அவங்க கூட வந்த ஹஸ்பண்டும் அதுக்கு தகுந்த மாதிரியே நல்லா நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி நடிகர் ராஜ்கிரண் இருக்காரு, நடிகர் பாஸ்கர் இவங்க எல்லாமே நடுவுல நடுவுல அப்படி வந்து வந்து ஒரு சிறிய சிறிய இத வந்துட்டு போவாங்க. அது மாரி அரவிந்த் சாமி வந்து கார்த்தி வந்து என்ன பண்ணுவாருன்னா, அரவிந்த் சாமிக்கு அன்னைக்கே கிளம்பி ஆகணும் ஊருக்கு. அருள்மொழி அவர் பேரு இல்ல. அவர் வந்து நான் நைட்டே பஸ் ஏறிறணும். புவனா கிட்ட சொல்லிறாத நான் பஸ் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. கார்த்தி வந்து சரி சரின்னு கூட இருந்து அப்படியே ஹெல்ப் பண்ற மாரி பண்ணிட்டு இருப்பாரே ஒழிய, 9 மணிக்கு பஸ் சென்னைக்கு.
இவர் வந்து 10 மணிக்கு தான் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல கூட்டிட்டு போற வழியில டீ வேற வாங்கி குடிப்பாரு. எல்லாம் கூட்டிட்டு போய் அங்க போய் போய் பார்த்தாக்க பஸ் போயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து மெதுவா அரவிந்த் சாமி கோவம் வந்துரும். இதுக்கு டீ வேற நடுவுல நிறுத்தி எனக்கு வாங்கி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு, இப்ப நான் எங்க போய் தங்குறது, எனக்கு லாட்ஜ் வேணும் பாரு. இவர் சொல்லுவாரு வீட்டுக்கு வான்னு சொன்னா, நான் வீட்டுக்கு எல்லாம் வரமாட்டேன், எனக்கு லாட்ஜ் தான் வேணும். கார்த்திக் வந்து அரவிந்த் சாமி அவ்வளோ தூரத்துக்கு தெரியும். என்ன பண்ணுவாரு, இந்த பக்கம் ஒரு லாட்ஜ் இருக்கு, இந்த பக்கம் ஒரு லாட்ஜ் இருக்குன்னு போய் நடுவுல வண்டியை நிறுத்திடுவார். நிறுத்திட்டு நீ போங்க அப்படின்பாரு. அப்படி சரி நீ போ, திரும்பி போன்னு சொல்லுவார் அரவிந்த் சாமி. இவர் போக மாட்டார், அப்படியே நின்னுட்டே இருப்பாரு. இவருக்கு தெரியும் இவருக்கு எவ்வளவு சுத்தம் பிடிக்கும், உள்ள எவ்வளவு சுத்தம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். 2 பக்கத்துல இருந்து ஓடியாந்து வண்டியில ஏறி உட்காந்துக்குவாங்க, வீட்டுக்கு போவாங்க. அதுக்கப்புறமேல் தான் அவர் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவ்வளோ அழகா அந்த வீடு நல்லா இருக்கும். அந்த அவங்க ஒய்ஃப் ஸ்ரீதிவ்யா இருப்பாங்க. அந்த வீடு வந்து இது கூரை வீடு தான். ஆனா அந்த சுத்து வட்டாரம், அந்த பின்னால இருக்கிற தோட்டம் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும் அந்த வீடு. இவங்க 2 பேரும் உள்ள போவாங்க. ஸ்ரீதிவ்யா வந்து ரொம்ப சிம்பிளா அவங்க நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பெரிய கேரக்டர் இல்லைன்னாலும், ரொம்ப அமைதியா, தேவிக்கு பேசுற ஒரு பாசமான ஒரு ஒய்ஃபா நடிச்சிருப்பாங்க. சிம்பிளா இருக்கும். அவங்க அந்த படத்துல மாசமா இருப்பாங்க. கார்த்தி என்ன பண்ணுவாருன்னா, நைஸா போய்ட்டு கேட்பாரு. "தண்ணி அடிக்கலாமா?" அப்படின்னு கேட்டுட்டு, "பியர் அடிக்கலாமான்னு?" சொல்லிட்டு, ஒரு மண் கோழையில போய் பியர் அடிக்கிறேன்னு சொல்லி, பின்னால போய் தோட்டத்துக்கு பின்னால உட்காந்துட்டு, அங்க உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அங்க பேசும்போது தான் ஒவ்வொரு விஷயமா அவர் சொல்லுவார். அவரு வந்து விவரிக்கிறது எல்லாமே பொதுவா அந்த கார்த்தி இந்த படம் பூரா வந்து மகிழ்ச்சியா இருப்பாரு. அவ்ளோ மகிழ்ச்சி இருக்கும். முகத்திலயும் சரி, மனசுலயும் சரி, ரொம்ப இயல்பா அது அவருடைய கேரக்டர்ன்னு கூட சொல்லலாம். நெறைய படத்துல அவருக்கு வந்து அப்படி கிண்டலும் கேலியுமா பேசிட்டு மகிழ்ச்சியா இருக்கிறதுங்கிறதே நடிகர் கார்த்திக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு அதுக்கு நல்லா சூட் ஆகும் கூட அது. அந்த மாரி அவரு நடிச்சிருப்பாரு. அதுல இப்போ பின்னால தோட்டத்துக்கு போனோனே பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு மாடு இருக்கும். காங்கேய மாடு. அத பத்தி அவர் வந்து ஃபுல்லா அப்படியே வந்து விவரிப்பாரு. அந்த காங்கேயங்கால வந்து எப்படி அவங்க வீட்டுக்கு வந்தது? அத வந்து இவரு எப்படி வளர்த்தாரு? அது வளரும்போது அதனுடைய வீரம், அதனுடைய இதெல்லாம் பார்த்துட்டு, அத வந்து நம்ம ஜல்லிக்கட்டுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு நம்ம ராஜ்கிரண் சார் தான் அத ட்ரெயின் பண்ணுவார். அந்த ட்ரெயின் பண்ற சீன்ஸ் எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. அதுல இன்னொன்னு வந்து அவரு ராஜ்கிரண் சார் வந்து அந்த ஜல்லிக்கட்டு காளைகிட்ட பேசுவார். அது அது சொல்றேன். அது வரணும். அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சீன் எல்லாமே அதுல. அ அது இல்லாம இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாருன்னா, இவரு கார்த்தி அந்த ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு ஒரு தடவ போம்போது, இந்த ஜல்லிக்கட்டு மாடு வந்து கீழ இறங்காது. அந்த காங்கேயம் காளை வந்து கீழ இறங்காதாம். ஏன்னா, இவங்க மறுபடி வந்து இவரு எவ்வளோதான் இது பண்ணாலும் இறங்காது, போகாது. அதுக்கப்புறமேல அவங்க ஒய்ஃப் ராஜ்கிரண் எல்லாரும் போம்போது அது வரும். ரொம்ப நல்லா வந்து அந்த குடும்பத்தோட ரொம்ப இணைஞ்சிருக்குது அப்படிங்கிறத காமிப்பாரு அந்த இடத்துல. இவங்க கூட்டிட்டு போயிட்டு அங்க அதுக்கப்புறம் காளை மாடு வந்து ஜெயிக்கிறத ஒண்ணு அவ்ளோ பெருமையா சொல்லுவாரு. இந்த மாரி ஒரு பீரோ பரிசு வாங்குச்சு, அந்த கப்பு பரிசு வாங்குச்சு, நெறைய பரிசுகள் அடுக்கிட்டே போவாரு. அவரு வந்து இவரு அரவிந்த் சாமி உட்கார்ந்து வாய பொளந்து பார்த்துட்டே இருக்கணும். அவரு என்ன சொல்றாரோ, அந்த மாரி தான் இருக்கும். நடுவுல ஒண்ணு ஒண்ணு கேட்பாரு. அந்த மாரி சீன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமேலு இது இது வந்து காளை மாட பத்தி பேசுறாரு. உன்னொன்னு சைக்கிள். அதுதான் ரொம்ப மெயின் இந்த படத்திலேயே. இவரு வந்து பிகினிங்ல ஆரம்பத்துல இவங்க வந்து எல்லாத்தையும் அந்த மெட்டடர் வேன்ல எடுத்து போட்டு, லாரில எடுத்து போட்டு அவங்க வந்து ஊருக்கு போம்போது, அந்த அரவிந்த் சாமியுடைய பழைய சைக்கிள் மட்டும் அங்க விடுபட்டு போயிரும். அத வந்து எடுத்துட்டு போலாமா, வேண்டாமான்னு சொல்லி அவங்க அப்பா வந்து ஜெயப்பிரகாஷ் வந்து அரவிந்த் சாமிய பத்தி கேட்பார். அப்ப அரவிந்த் சாமி என்ன சொல்லுவாரு, "இல்லப்பா, இருக்கட்டும் பரவால்ல" அப்படின்னு சொல்லுவாரு. அது சொன்ன உடனே என்ன பண்ணுவாரு, அங்க பக்கத்துல இருந்த அவங்க சித்தப்பாட்ட சொல்லுவாரு, "நீ வேணா எடுத்துட்டு போயிருப்பா, யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா" அப்படின்ட்டு. அந்த சைக்கிள கார்த்தியோட அப்பா தான் அது. அந்த சைக்கிள கார்த்தியோட அப்பா எடுத்து ரிப்பேர் பண்ணிட்டு, அவரு வந்து எவ்வளவு தூரம் அவரால பண்ண முடியுமோ, பார்த்தா ஒண்ணும் பெருசா ஒண்ணும் புதுசு மாரிலாம் தெரியாது. ஆனா, அத வந்து ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு, அதுக்காக கார்த்தி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவார். சின்ன பையனா அந்த பையன் நல்லா நடிச்சிருப்பான். கார்த்தி சின்ன பையனா இருக்கிறது. சொல்லுவார், "நான் வந்து இந்த மாரி சைக்கிள் குடுத்துருக்காங்க, எடுத்துட்டு வரேன்." அவ்ளோ ஈகரா அந்த பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் அந்த சைக்கிளுக்காக. எப்ப வரும்? எப்ப வரும்னு. அவங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் அந்த சைக்கிள் சீன்ஸ் மட்டும் வாழ்க்கையில வந்து ஒரு சின்ன விஷயம் தான். இப்ப இவங்களுக்கு வந்து அந்த சைக்கிள் இது ஒரு பெரிய விஷயமா இல்லாத இருக்கலாம். ஆனா, அந்த குடும்பத்துக்கு அந்த சைக்கிள் வந்து எவ்ளோ பெரிய உதவி பண்ணுச்சுன்னு சொல்லுவாங்க. அத அவங்க டபுள்ஸ் அவங்க அம்மா குடும்பத்தோட போனது. அதுக்கப்புறம் இந்த பையன் ஃபர்ஸ்ட் வந்து தள்ளிக்கிட்டே போனது. அதுக்கப்புறம் குரங்கு பெடல் போடுறது. அதுக்கப்புறம் மேல ஏத்தி வச்சு ஒருத்தர் உட்கார வச்சு ஓட அமுத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவாரு. அப்ப கத்துக்கிட்டதுன்னு. இது எல்லாம் போக
அந்த சைக்கிள் வந்து அவனுக்கு வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லுச்சுன்னு ஒரு இது சொல்லியிருப்பார். அதுவும் நான் சொல்றேன். அந்த 2 விஷயம் இருக்கு. அது. அதுக்கப்புறம் வந்து ஆஹ் இன்னொன்னு வந்து என்ன பண்ணுவாருன்னா, இவரு சின்ன தம்பிய வந்து பத்திரமா அவர் வந்து கூட்டிட்டு போவார். அவருக்கு ஒரு தம்பி இருக்கு, கார்த்திகி. அவங்க அந்த பையனும் வந்து ஸ்கூலுக்கு போறது வர்றது எல்லாமே இவரு கூட தான் போயிட்டு வந்துட்டு இருக்கும். அந்த சைக்கிள் தான் மெயின் கேரக்டர் இந்த படத்துல. அது எதுவுமே வந்து அரவிந்த் சுவாமிக்கு ஞாபகமே இருக்காது. அந்த சைக்கிள் அங்கதான் இருக்கும். இவர் அதை போத்தி வேற வச்சிருப்பாரு. இவர் போய் காமிச்ச உடனே அதை எடுத்து ஓட்டலாமான்னு சொல்லிட்டு 2 பேர் எடுத்துட்டு ஒரு ரவுண்டு வேற போயிட்டு வருவாங்க. ஏன்னா பியர் தீந்து போச்சு, அடுத்த பியர் வாங்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டேமுக்கு போயிடுவாங்க, அணைக்கட்டுல போய் உக்காந்துட்டு அங்க உட்காந்து இந்த பியர் எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கு போறது சைக்கிள்ல தான் போவாங்க. திருப்பி சைக்கிள்ல வரும்போது செருப்பு 2 பேரும் மாத்தி போட்டுக்குவாங்க. அது ஒரு முக்கியமான சீனா இருக்கும் இந்த படத்துல. செருப்பு 2 பேரும், இந்த பையனும் கார்த்தியோட செருப்பு அரவிந்த் சாமியும், அரவிந்த் சாமியோட செருப்பை கார்த்தியும் மாத்தி போட்டுக்குவாங்க. அது 2 பேரும் மாத்தி போட்டு சரி பரவாயில்ல வான்னு. ஆனா கார்த்திக்கு வந்து அரவிந்த் சுவாமி சைக்கிள் ஓட்ட கார்த்திக்கு பின்னால உட்காந்து வரும்போது அவர் முகத்துல அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும் அவருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு பார்க்கும் போது நம்ம வந்து மகிழ்ச்சியா ஒரு உட்காந்து அப்படி பார்க்கும்போது ஆசையா இருக்கும் அந்த படம். அது அதுக்கப்புறம் அப்போ இன்னொரு வார்த்தை வந்து கேட்பாரு இவரு அரவிந்த் சாமி. ஏன் சைக்கிள் தானே அப்படிங்கிற மாதிரி. அது ரொம்ப பெருசாலாம் அரவிந்த் சாமி நான் சொல்ற மாதிரி எல்லாம் பெருசாலாம் சொல்ல மாட்டாரு. சைக்கிள் தானே, இதுக்கு ஏன் இவ்வளவு இது பண்றேங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். அப்ப அவர் சொல்லுவாரு, உனக்கு வீடு இருக்குல்ல, அந்த மாதிரிதான் எனக்கும் சைக்கிள் அப்படிம்பாரு. ஏன்னா வீட்டு மேல அவ்வளவு பற்று வச்சிருப்பார். அந்த அரவிந்த் சாமி வந்து அந்த வீடை விட்டுட்டு போகும்போது அவ்வளோ வலிக்கும் அவருக்கு. ஏன்னா ஒவ்வொரு மூலை மூலைக்கும் நான் வந்து அந்த வீட்டுல வந்து அனுபவிச்சு வாழ்ந்திருக்கேன். எனக்கு எப்பவுமே அந்த திட்டு மேல ஏறி உட்காந்துட்டு அந்த வீட்டை இது பண்றதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்ல இருந்து திரும்பி வந்தா கூட அந்த வீட்டுக்கு உள்ள போக மாட்டேன் நானு. அந்த திட்டு மேல ஏறி உட்காந்துட்டு பசங்க விளையாடுறத பார்ப்பேன். அந்த இன்னொரு இடத்துல இந்த இயக்குனர் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் வந்து பழச சொல்லும் போது அந்த வீட்டு திட்டு மேல உட்காந்துட்டு பசங்க வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க, இவர் இறங்கி போய் விளையாட மாட்டார். அப்ப வந்து 10வதோ 12வதோ முடிச்சிருப்பார். ஆனா பசங்களுக்கு அவர் வந்து ட்ரைனிங் மாதிரி கொடுப்பார். இப்படி போடுங்கடா, இப்படி அடிங்கடான்னு சொல்லி சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. ஆக்சுவலா ஃபியூச்சர்ல வந்தும் அதுதான் அவர் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த கோச்சா தான் இருப்பாரு. இது 2யும் அழகா அந்த இடத்துல கொண்டு வந்து இயக்குனர் போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அது. சோ அவர் அப்படித்தான் சொல்றாரு, உனக்கு எப்படி வீடுன்னா அவ்வளவு பிடிக்குதுன்னு சொல்றேன்ல, அந்த மாதிரிதான் எனக்கும் அந்த சைக்கிள் அப்படிங்க. இதெல்லாம் நான் சொல்றது உங்களுக்கு 4, 5 வரியில சொல்றேன். அவர் ஒரே வரியில அப்படியே சொல்லிட்டு போயிடுவாரு. அந்த மாதிரி. ஆனா பார்த்தா கார்த்தி பார்த்தா டப டப டபன்னு பேசிட்டே இருக்காரு அப்படின்ட்டுனா அப்படி இல்ல. நிறைய இடத்துல ரொம்ப தெளிவா இருப்பாரு. படம் ஃபுல்லா இருக்கும். அவரோட தெளிவு இருக்கும் அவர் இதுல எல்லா இடத்துலயும். பார்த்தா என்னவோ ரொம்ப பேசுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. அரவிந்த் சாமி இன்னொன்னு சொல்லுவாரு, எனக்கே என்னை அறிமுகப்படுத்துகிறாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு அவரு. ஏன்னா அவருக்கு வந்து அவர் யாருன்னே அவருக்கு வந்து ஆக்சுவலா இப்பதான் புரியவே ஆரம்பிக்குது. ஒரு இதுல சோகத்துல திருப்ப ஊருக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் இப்பதானே தெரியுது என்னென்னலாம் நடந்திருக்கு, நமக்குள்ள யார் இருக்கா அப்படிங்கிறது. நம்மள நெருங்கினவங்க, நம்மளை பத்தி அதிகமா தெரிஞ்சவங்க சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் நம்மளை பத்தி நம்மளே தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறத அந்த இடத்துல அழகா சொல்லியிருப்பாரு. கார்த்தி வந்து சொல்லுவாரு, அவங்க ஒய்ஃப் மாசமா இருக்காங்க, அந்த குழந்தைக்கு என்ன பேருன்னா அப்படி இப்படின்னு எல்லாம் முடிச்சுட்டு வந்து அருள்மொழி தான் பேர் வைக்க போறேன். அது பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி அருள்மொழி தான் பேரு அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அரவிந்துக்கு வந்து அந்த இறுக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தளர ஆரம்பிக்கும். சரி அப்படியே கொஞ்சம் அப்படியே மகிழ்ச்சியாவும் இருக்க ஆரம்பிப்பான். அப்போ வந்து கடைசியா வந்து போய் படுக்க போறதுக்கு முன்னால கார்த்தி வந்து கேட்பா அப்படியே. அந்த படம் பூரா வந்து கூப்பிடுறதே அத்தான் 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 அத்தான்னு சொல்லிதான் கூப்பிடுவாரு அரவிந்த் சாமிய. கேட்பாரு அரவிந்த் சாமி கிட்ட கேட்பாரு, அத்தான் என்ன நீ ஒரு தடவை கூட பேர் சொல்லியே கூப்பிடலையே, ஏன் என்ன பேர் சொல்லி கூப்பிடவே இல்லை இது வரைக்கும்? நாளை காலையில எந்திரிச்சு நீ வந்து எங்க 3 பேத்தையும் வாழ்த்தணும். எல்லாரோட பேரையும் சொல்லி வாழ்த்தணும். என்னைய, அப்பவும் கூட பேரை சொல்ல மாட்டான், என்னைய, என்னோட ஒய்ஃப, பிறக்க போற குழந்தைய, எங்க 3 பேத்தையும் பேரை சொல்லி வாழ்த்தணும்னு சொல்லுவான். அவ்வளவுதான். அரவிந்த் சாமிக்கு பயங்கர டென்ஷன் ஆயிரும். அவன் கார்த்தி படுத்து தூங்கிடுவான். இவரு அரவிந்த் சாமி எந்திரிச்சிட்டு போட்டோ ஃப்ரேம் எல்லாம் தேடி பார்ப்பாரு, எங்கேயும் பேர் கிடைக்கிற மாதிரி இல்ல. இவனை போய் நம்ம வந்து இவ்வளோ நல்லவனை போய் நம்ம வந்து அப்செட் பண்ணா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஊருக்கு போயிடுவாரு அவரு. அப்ப அழகா ஒரு வரி வரும், பொய்யாகிய நான் உன் மெய்முன் தோற்று போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவார். அது அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி அவர் கிளம்பி போகும்போது கூட அந்த பூக்காரி கிட்ட அந்த கோயில் கிட்ட போயிட்டு தான் வண்டி ஏற போவாரு அந்த பூக்காரி.
அவங்களோட கேரக்டரும் சிம்பிளா அந்த ஒரு 2 சீன் வரும். அவங்க உட்கார்ந்துருப்பாங்க அவ்வளவுதான். ஆனா என்ன ஒரு அழகா நடிச்சிருப்பாங்க தெரியுங்களா? அந்த லேடியும் பூ கட்டிக்கிட்டே அந்த அரவிந்த் பேசும்போது ஒரு இயல்பா, அதாவது கிராமத்துல வந்து எப்படி இருப்பாங்களோ, என்ன பல்லு விளக்கிட்டீங்களா? காஃபி குடிக்கிறீங்களா? ஏன் காஃபி வேண்டாம்னு சொல்றீங்க? இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, போய் சாமியை பார்த்துட்டு போங்க. இவன் சொல்லுவான், இல்ல நான் ஒன்னும் குளிக்கல, ஒன்னும் பண்ணல, பல்லு கூட விளக்கலன்னு. பல்லு கூட விளக்காத ஊருக்கு கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இயல்பா பேசிட்டு இருப்பாங்க. எல்லா சீனுமே நல்லா எடுத்திருக்காங்க. அததான் சொல்ல வரேன் நானு. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் இவன் ஊருக்கு போனதுக்கு அப்புறமேலும் இவன் போனே பண்ண மாட்டான். அவன் பொண்ணுதான் வந்து இவங்க அப்பாவுடைய இதை வந்து பார்த்துட்டு அந்த நம்பரை வந்து அப்படியே கண்டுபிடிச்சு எடுத்து போன் போட்டு கொடுத்துரும். அப்போ பேசும்போது வந்து இவன் சொல்லுவான், அந்த மாதிரி அரவிந்த் சாமி ஆக்சுவலா வீடு வாங்குறதுக்காக பணம் லோன் எடுத்திருப்பா. அப்படி அதுக்கும் கார்த்தி வந்து ஹெல்ப் பண்ணுவா. அப்படி கார்த்தியோட ஒய்ஃபும் வந்து சொல்லுவாங்க, நானும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முன் வந்து செய்வாங்க. இவ எவ்வளவுதான் வேண்டாம்னு சொன்னாலும் இல்ல இல்ல எனக்கு உரிமை இருக்குன்னு போராடி இதை செய்ய சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இது எல்லாம் ஒரு பக்கம். எல்லா கதாபாத்திரமுமே வந்து நம்மளுக்கு மனசை தொடுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கதாபாத்திரம் இன்க்ளூடிங் அந்த கண்டக்டரோட இவரு பூக்காரி அவங்களாம் வந்தாங்க. அவங்க பேர் ரேஷல் ரெபக்கா அவங்க பேரு. அவங்க எல்லாமே இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம் இந்த படத்தை பத்தி. அதுக்கப்புறம் கடைசியா வந்து அவரு பேர் கண்டுபிடிச்சிடுவாருன்னு வச்சுக்கோங்களேன். அது நீங்களும் போய் பாருங்க, நல்லா இருக்கும். அந்த பேர் கண்டுபிடிக்கிற சீனுமே ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கப்புறம் இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து சிலதெல்லாம் மனிதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதை தொடுற மாதிரி ஒரு இயக்குனர் வந்து அங்கங்க டச் வச்சிருப்பாரு. அதுல வந்து ஒண்ணு வந்து அவங்க அரவிந்த் சாமி வீட்டுக்கு மொட்டை மாடியில வந்து பாத்தீங்கன்னா 100கணக்கான கிளிகளுக்கு உணவு வைப்பாரு. அது வந்து இப்பவும் சென்னையில அந்த இடம் இருக்காமா. அங்கதான் போய் இவங்க வந்து அதுல பிராக்டிஸ் பண்ணிதான் அந்த வந்து உணவு வச்சிருக்காங்கன்னு சொல்லி அது ஒரு நல்ல சீன். நிறைய இப்ப வலைத்தளத்துல கூட நிறைய போயிட்டே இருந்தது. அந்த மாதிரி தினைக்கும் அவர் வைப்பாரு. அதுவும் அது அன்னைக்கு ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னால அந்த கிளிகிட்ட எல்லாம் சொல்லிட்டு போவாரு, நாளைக்கு நான் ஊருக்கு போயிட்டு வரேன், நானு ஒரு நாள் தான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, காங்கேய மாடு பழக்கிற போது ராஜ்கிரண் என்ன பண்ணுவாருன்னா ரொம்ப அப்படியே கண்டிப்பும் இருக்கும், அந்த அதே சமயத்துல பாசமும் இருக்கும். என்ன சொல்லுவாரு, அந்த மாடு கிட்ட பேசுவார். நீ இப்படி இருந்தேன்னா எப்படி, நீ இந்த பக்கம் அவன் அங்க அடிக்க வரும்போது நீ விட்டுட்டேன்னா உன்னை இந்த பக்கம் அடிச்சிடுவாங்கல்ல, நல்லா பொறுப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி அந்த இடத்துல அவர் அட்வைஸ் பண்ணுவாரு. அது அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரி தோட்டத்துல வந்து இவங்க உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கும் போது அவங்க ஒய்ஃப் போன் பண்ணுவா. பண்ணிட்டு அங்க வந்து பாத்து இருங்கன்னா அந்த உள்ள போயிருக்காரு, அங்க பாம்பு இருக்குதுன்னு. ஐயோ பாம்பு இருக்கான்னு. ஆமா அந்த பாம்பு இப்பதான் குட்டி போட்டிருக்குது, 4-5 குட்டிம்பா. இவன் சொல்லுவான், ஏன்டா பாம்பு இருக்கு இங்க கூட்டு வந்திருக்கேன். அது என்ன பண்ணுது, ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான், அதுதான் முதல்ல இங்க இருந்தது, நம்ம அதுக்கப்புறம் தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற பாயிண்டையும் சொல்லுவா. அப்படி அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அவங்க பழச பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் ஏமாத்திட்டாங்கல்ல, அது ரொம்ப வலிக்குதுங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப கூட சொல்லுவா அப்படி, என்ன பண்றது, பணம் காசு பண்ற வேலை அப்படி அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்லிட்டு இன்னொன்னு என்ன சொல்லுவாருன்னா, அரவிந்த் சாமியும் வந்து அவங்கள மன்னிச்சு விட்டுறணும்னு சொல்லுவார். அது ஆக்சுவலா ரொம்ப நல்ல பாயிண்ட். ஏன்னா நீங்க ஒரு இதை மனசுல வச்சுட்டே இருக்க, அது நம்மளுக்கு தான் பாரமே ஒழிய மத்தவங்களுக்கு கிடையாது. அதனால அவருக்கு வந்து அரவிந்த் சுவாமிக்கு வலிக்கிறது கார்த்திக்கு வலிக்குது. அதனால அவர் சொல்லுவார், அது நீங்க கூட கொஞ்சம் அப்படியே விட்டுருங்களேன், பரவாயில்ல மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாரு. அது நல்லா இருக்கும் அந்த பாயிண்ட். இதெல்லாம் எனக்கெல்லாம் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான விஷயம். நான் அப்படிதான் இருப்பேன் நானு. அதனால இது எனக்கு இந்த பாயிண்ட் எல்லாமே பிடிச்சிருக்கு. சிறு சிறு மகிழ்ச்சி தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒருவன் மனச பொறுத்துதான் மகிழ்ச்சி அப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட இது. இப்ப கார்த்திக்கு மகிழ்ச்சி எதுங்கிறது நம்மள எல்லாத்துக்கும் அதே மகிழ்ச்சி வந்துருமா அப்படின்னா வராது. உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும், எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆனா எங்கேயாவது நம்ம எங்க இருக்குது நம்மளுடைய மகிழ்ச்சின்னு கண்டுபிடிச்சு புடிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அததான் நான் இது பண்ணுவேன் நானு. இந்த படம் வந்து பிடிச்சிருக்கிறதுக்கு ஒரு 3 காரணம் சொல்லலாம். ஒண்ணு வந்து நான் வந்து வெளிநாட்டிலேயே 25 வருஷம் இருந்துட்டு சில சமயம் பலரை வந்து மறந்து போயிடுவேன். வந்து அவங்க நம்ம இங்க ஊருக்கு வந்திருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளை பார்த்துட்டு, கல்யாணி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. நம்மளுக்கு என்னடா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இவங்க யாருன்னு சொல்லுவாங்களான்னு சொல்லி நான் நிறைய தடவை தேடி இருக்கேன். சுத்தியும் முத்தியும் எங்க அம்மா கிட்ட கண்ணு கிடைக்கிறாங்களா, பக்கத்துல நம்ம சொந்தக்காரங்க யாராவது தெரிஞ்சவங்க இவங்க யாருன்னு நம்மளுக்கு சொல்லிடுவாங்களா அப்படின்னு சொல்லி நான் தேடி இருக்கேன்.
அப்போ அந்த மாதிரி ஒரு இது எனக்கு இங்க வந்து அரவிந்த் சாமியோடைய கேரக்டர் வந்து எனக்கும் அந்த ஒத்து போச்சு. நிறைய தடவை அந்த மாதிரி தேடி இருக்கேன். ஏன்னா அவங்க வந்து என்னோட பையன் பேரு பொண்ணு பேரு எல்லாம் சொல்லி கேட்பாங்க. இவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா, என்ன படிக்கிறாங்க, என்ன பண்றாங்கன்னு பையன் பேரையும் பொண்ணு பேரையும் சொல்லுவாங்க. எனக்கு அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அது யாருன்னே தெரியல. அப்புறம் தானே குழந்தைய பத்தி இது பண்றதுக்கு. அந்த மாதிரி இருந்ததுனால அது கொஞ்சம் எனக்கு மனசுக்கு இதா இருந்தது. அதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயம் என்ன பார்த்தேன் அப்படின்னா, நாங்க லேகோஸ்ல இருக்கும்போது எங்க ஃப்ரெண்டு கூட இருந்தாங்க. அவங்க ஒரு ஒரு 4, 5 வருஷம், ஒரு 5, 6 வருஷம்னு சொல்லலாம். என் பையன் கூட அந்த பையன் படிச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால அவங்க இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டாங்க. அதுக்கு அப்போ வந்து தொலைபேசியும் ரொம்ப கிடையாது. அதனால டச் எல்லாம் விட்டு போயிருச்சு. இப்போ ரீசென்ட்டா அவங்கள பார்த்தேன். அவங்கள பார்த்தப்போ நான் வந்து அங்க என்னென்ன நாங்க எல்லாம் பண்ணோம். அங்க இருந்த ஒரு 4, 5 வருஷத்துல நாங்க என்ன பண்ணோம், எங்க போயிட்டு வந்தோம், எப்படி பேசினோம், எந்தெந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போய் சாப்பிட்டோம், இவங்கள எல்லாம் பார்த்தோம்னு சொல்லிட்டு பல ஃப்ரெண்டுகள பத்தி எல்லாம் நான் சொல்றேன். அவங்க டோட்டலா எல்லாம் மறந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து எதுவுமே நான் அப்படியா எனக்கு சரியா ஞாபகம் வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து அந்த இடத்திலேயே இருக்கிறோம். அதனால நம்ம அந்த நினைவுகள வந்து அப்படியே பாதுகாத்து வச்சுக்கிறோம். நம்ம அந்த இடத்த விட்டு அங்கிருந்து போனவங்களுக்கு வந்து அந்த நினைவுகள் வந்து அவ்வளவா இருக்கிறது இல்ல அப்படின்னு தோணுச்சு. இப்ப அரவிந்த் சுவாமியுமே இந்த படத்துல அவரு கிளம்பி வந்துட்டாரு. ஆனா கார்த்திக் வந்து அந்த நினைவுகளோடயே வாழ்ந்துட்டே இருந்திருக்காரு. அந்த மாரி இது 2 இதையும் நான் பார்த்தேனே. ஒரு சைடுல நான் என்னோட கார்த்தியோட என்ன இதுவோ அந்த சிச்சுவேஷன அதையும் நான் பார்த்தேன் நானு. அதே மாரி அரவிந்த் சாமியோட சிச்சுவேஷனையும் நான் பார்த்தேன். இன்னொன்னு வந்து இதுல முக்கியமா என்ன அப்படின்னா, மகிழ்ச்சியா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் நான் வந்து பிரேமம்மாக்கு நல்லா தெரியும். நான் எல்லா இடத்துலயும் அதையே தான் பேசிட்டு இருப்பேன். எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறது, மகிழ்ச்சியாக இருப்பதே அறம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கொள்கையே. அதனால வந்து இந்த இடத்துல இந்த படம் பூரா கார்த்தி வந்து என்ன கஷ்டம் அவனுக்கு இல்லாம இருந்திருக்குமா? எல்லா இடத்துலயும் கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். இருந்தாலும் அவன் வந்து மகிழ்ச்சியா இருந்துகிட்டே இருப்பார். அந்த மாதிரி துரோகம் பண்ணவங்களை கூட மன்னிச்சிரும்பாரு. அது வந்து ஏன்னா அந்த இடத்துலயும் வந்து அவர் சொல்ற காரணம் வந்து இவருதான் இவருக்கு வலிக்குது இல்ல அதை என்னால தாங்க முடியலைங்கிறதுனாலதான் அப்படி சொல்லுவார். இந்த மாதிரி கூட இருக்கிறவங்களை எல்லாம் கலகலப்பா வச்சுக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சில சமயங்கள்ல வந்து சில விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஏதோ ஒண்ணு நடந்துட்டே இருக்கும். சில விஷயங்கள் நடக்கும்போது அப்படியே தொடச்சு போட்டு போயிட்டே இருப்பேன். சரி அவ்வளவுதான் விட்டுரு, இவங்களுக்கு அவங்களுக்கு நம்மள அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விஷயங்களை வந்து மன்னிச்சு விட்டுரும்பாங்க. என்னால மன்னிக்க முடியாது. ஆனா மறந்துடுவேன். விட்டுருவேன். சரி போ அவ்வளவுதான். இது மன்னிக்கிறதுங்கிறது முடியாது. ஏன்னா அவங்க வந்து அது இருக்கும் நம்மளுக்கு. அது மனசு கஷ்டமா இருக்கும். மன்னிக்க மாட்டேன். ஆனா அவங்கள பத்தி நினைக்க மாட்டேன். மறந்துடுவேன். அதனால மகிழ்ச்சியாக வாழ்வதே அறம் என்பது என் கொள்கை. அதை வலியுறுத்தி இருக்கும் இந்த படத்தை பார்த்தேன். மனம் மகிழ ரசித்தேன். உங்களுடன் பகிர்ந்தேன். நன்றி, வணக்கம். இந்த படத்துல வந்து எந்த ஒரு இடத்திலையும் அந்த மாதிரியான வியாபார நோக்கத்தோட எந்த ஒரு காட்சியும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுல. ஏன்னா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, இதுல சூர்யா, ஜோதிகா இவங்களை எல்லாம் தாண்டி சிவகுமார்னு ஒரு மனிதர் இருக்காருல்ல. அவரு வந்து அந்த அறம்ங்கிற அந்த அந்த அறக்கட்டளை எல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்க அங்க இருந்து வர்றாங்க. அவரு சிவகுமார் சாரே பாத்தீங்கன்னா, அவங்களே அந்த கிராமத்துல இருந்து வந்தவரு. அப்படிதான் வராங்க இல்லைங்களா? அதனால அவங்க அம்மா வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சூர்யா சொல்லியிருக்காரு ஒரு இதுல. அம்மா வந்து பாப்பாங்க. கார் இருக்கா, டிரைவர் இருக்கான்லாம் பார்க்க மாட்டாங்க. வீட்ட விட்டு வெளிய வந்த உடனே கோயிலுக்கு போகணும்னா அப்படியே ஒரு ஆட்டோ புடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு எளிமையா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி. இதுல வந்து எந்த ஒரு இதுவுமே காட்சியுமே நீங்க வந்து பார்க்கவே முடியாது அந்த மாதிரி. நிகழ்ச்சியின் தொழில்நுட்ப வல்லுநர் மற்றும் காணொலி காட்சி மிகச் சிறப்பாகவும் அற்புதமாகவும் தொகுத்து வழங்கிய திரு R.N. கருணாநிதி, நிறுவனர் ஸ்ரீ சாய் கிரியேட்டர்ஸ் மதுரை அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. மகிழ்ச்சி. சரியாக 5 மணி நாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இந்த இதை பாருங்க, இன்விடேஷனை நான் அதாவது இந்த பாருங்க, அதாவது